இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு புலன் விசாரணையை செய்ய இருக்கிறோம். an investigation. யாரை குறித்தென்றால் பத்சேபாலை குறித்து. ஏன் இவர்களை குறித்து நாம் இந்த புலன் விசாரணையை செய்கிறோம் என்றால், இந்த பத்சேபாலை குறித்து அநேக சர்ச்சையான காரியங்களையும் அவர்களை குறித்து நல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லை என்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு நீங்களும் நானும் அவர்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறதை போல நமக்கு தெரியலாம். ஆனால் பத்சேபாலுடைய வாழ்க்கையில நடந்த உண்மைகள் என்ன, அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாயமும் அவர்கள் சந்தித்த அநீதியும் என்ன என்கிற ஒரு பின்னணியை குறித்து, பத்சேபாலுடைய இடத்திலிருந்து அவர்களுக்கு நடந்தது என்ன என்று சொல்லுகிற ஒரு புலன் விசாரணையை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை பத்சேபாலை குறித்து நீங்கள் உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று கேட்டால், நீங்களும் நானும் என்ன சொல்லுவோம்னா, அவளை குறித்து நல்ல ஒரு பெரிய அபிப்பிராயம் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு காரணம், முதலாவது, இந்த பத்சேபால் மாத்திரம் ஒழுங்காக எப்படி குளிக்கணுமோ அப்படி குளிச்சிருந்தாங்கன்னா, அன்றைக்கு மாடிக்கு வந்த அந்த தாவீது ராஜா அந்த பத்சேபாலை பார்த்து அதற்கு பிறகு பெரிய ஒரு தவறு, ஒரு கொலை, அதற்கு பிறகு விபச்சாரம், இப்படிப்பட்ட பெரிய ஒரு கரும்புள்ளி, ஒரு பிளாக் மார்க் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் என்று சொல்லப்படுகிற தாவீதுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறதற்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதெல்லாமே நடந்ததற்கு முதல் காரணம், இந்த பத்சேபால் எப்படி குளிக்கணுமோ அப்படி குளிக்காம இருந்தது தான் என்று சொல்லுவோம். இரண்டாவது, ஒரு சிலர் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, இந்த பத்சேபால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டும் அப்படிங்கிறதற்காகவே திட்டமிட்டு பிளான் பண்ணி, தாவீது ராஜா யுத்தத்துக்கு போகல, சாயந்தரம் மாடிக்கு வாக்கிங் வருவார் என்று தெரிந்தே இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார்கள் என்று சொல்லி ஒரு சிலர் சொல்லுகிறது உண்டு. அவர்களுக்கு ஒரு சாதாரண ஒரு போர் சேவகனுடைய மனைவியாய் இருக்கிறதை பார்க்கலும், ராஜாவுக்கு மனைவியாக ராணியாக மாற வேண்டும் என்கிற அந்த சுகபோக வாழ்க்கை வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் இப்படிப்பட்ட திட்டத்தை செய்து, அந்த திட்டத்தை போட்டு இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார்கள் என்று சொல்லுகிறது உண்டு. இதற்கு ஆதாரமாய் அவர்கள் சொல்லுகிறது என்னன்னா, தாவீது ராஜா நீ வா அப்படின்னு சொன்னோன்னே பத்சேபாலும் வந்து அவர்கள் இரண்டு பேரும் சயனித்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதே. அட, நம்ம தான் இன்னொருத்தனுடைய மனைவியாச்சே, ராஜாவா இருந்தாலும் கூப்பிட்டோன்னா போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கலாம். இரண்டாவது, இந்த உரியா மரித்தான், அதாவது பத்சேபாலுடைய கணவன் மரித்து விட்டான் யுத்தத்தில் என்று சொல்லி அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அந்த மரித்து போன அந்த உரியாவுக்காக எத்தனை நாட்கள் துக்கம் கொண்டாட வேண்டுமோ அத்தனை நாட்கள் துக்கம் கொண்டாடி முடித்த உடனே இவர்கள் ராஜாவுடைய அரண்மனைக்கு போய் அதற்கு பிறகு இரண்டாவது பிள்ளையாகிய சாலமனை பெற்றெடுத்தார்கள். அப்ப இந்த காரியத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு மனைவி கணவன் இறந்த உடனே ஒரு 10 நாள் இல்லை 20 நாள் முடிஞ்ச உடனே அதை குறித்ததான எந்த ஒரு துக்கமும் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம, யாரு கூட தப்பு செஞ்சமோ, யாரு வந்து கணவனை கொன்றானோ அவங்க கூடயே போய் வாழ்ந்து அந்த தாவீது கூடயே வந்து இரண்டாவது குழந்தையும் பெற்றெடுப்பா. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமா பத்சேபால் என்னமோ ஒன்று செஞ்சிருக்கிறாங்க என்கிற ஒரு அபிப்பிராயத்தில் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு புலன் விசாரணையில் இந்த வீடியோல என்ன நடந்தது, பத்சேபாலுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மைகள் என்ன, பின்னணி என்ன, அவர்களுக்கு இழைக்கப்பட்டது அநியாயமா, இல்லை அவர்களாகவே திட்டமிட்டு இப்படியாய் நான் ராணியாக வேண்டும் என்பதற்காக தாவீதை வந்து செடியூஸ் பண்ணி இப்படிப்பட்ட காரியங்களை அவர்களே திட்டமிட்டு செய்தார்களா என்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷனை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக, இடைப்படுவாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த புலன் விசாரணையை நாம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இந்த பத்சேபாலுடைய குடும்பத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். பத்சேபாலுடைய அப்பாவுடைய பெயர் வசனம் சொல்லுகிறது எலியாம். எலியாமுக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது. 1 நாளாகமத்தில் வாசிக்கிறோம், அமியேல். ஸோ பத்சேபாலுடைய அப்பா பெயர் எலியாம் அல்லது அமியேல், 2 பெயர்கள் அந்த தகப்பனுக்கு இருக்கிறது. இப்போ இந்த எலியாம் இல்லை இந்த அமியேல் யார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது என்றால், 2 சாமுவேல் 23:34 பார்க்கிறோம். இந்த எலியாம் தாவீதின் ஒரு
பராக்கிரமசாலி. தாவீதுக்கு 37 பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். அவர்கள் தாவீதோடு எப்பொழுதும் பர்சனல் செக்யூரிட்டிக்காக, எப்பொழுதும் தாவீதுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்த ஒரு சில ரொம்ப க்ளோஸான சோல்ஜர்ஸ் இருப்பாங்களே, அதில் ஒருவன் தான் யார் என்றால் இந்த பத்சேபாளுடைய சொந்த தகப்பனாகிய இந்த எலியாம் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த பத்சேபாளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். இந்த சகோதரனை குறித்து வசனம் சொல்லுகிறது, இந்த அப்சலோம் தாவீதை அரண்மனையிலிருந்து விரட்டி விட்டதற்கு பிறகு ராஜாவாகிய தாவீதும் ஒரு சிலரும் காட்டில் போய் தஞ்சமடைகிறார்கள். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை. அப்போது ராஜாவுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே என்று சொல்லி 1 2 அல்ல 14 காரியங்களை, அதாவது உணவுப் பொருட்களை ராஜாவாகிய தாவீதுக்கு இந்த மாகீர் வந்து கொடுத்தான் என்று சொல்லி இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ பத்சேபாளுடைய சகோதரன் எவ்வளோ நல்லவன் பாருங்க. ராஜாவுடைய வீட்டில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அப்பாவுக்கும் பையனுக்கும், அப்பா துரத்தப்படுகிறான். ஆனால் ராஜா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாருன்னு சொல்லி ராஜாவை தேடி போய் இவன் சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு நல்ல ஒரு சகோதரன். யாருக்கு? பத்சேபாளுக்கு சகோதரன். அவன் பெயர் மாகீர் என்று பார்க்கிறோம். மூன்றாவது, இந்த பத்சேபாளுடைய தாத்தா. இந்த தாத்தா யார் என்றால், வாசிக்கலாம் அந்த வசனத்தை, 2 சாமுவேல் 23:34. கீலோனியன் ஆகிய அகித்தோப்பேலின் குமாரன் எலியாம் என்பவன். அப்ப பத்சேபாளுடைய அப்பா பேரு எலியாம் என்று பார்த்தோம். எலியாம் யாருடைய குமாரன் என்றால் இந்த வசனம் சொல்லுகிறது அகித்தோப்பேல். இந்த அகித்தோப்பேலை குறித்து நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். முக்கியமா ஒரு வசனம், அகித்தோப்பேலின் ஆலோசனையை கர்த்தர் அதம் பண்ணி போட்டார் என்று சொல்லி வாசிச்சிருப்போம். அப்ப அகித்தோப்பேல் ரொம்ப கெட்டவன், தாவீதுக்கு விரோதமானவன் என்று சொல்லி நாம் நினைத்திருக்கிறோம். இல்லைனா அதுதான் உண்மை. இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னா, இந்த அப்சலோம், அதாவது தாவீதுடைய சொந்த பையனாகிய அப்சலோம் அப்பாவை காட்டுக்கு விரட்டி விட்டுட்டு இவன் ராஜாவா இருக்கிறான் பாத்தீங்களா. அப்பதான் இந்த அகித்தோப்பேல் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த அப்சலோம் கூட சேர்ந்துட்டு நீதான்ப்பா ராஜாவாகணும், உங்க அப்பாவாகிய தாவீதை காட்டுக்கு துரத்தி விட்டுருன்னு சொல்லி அந்த ஆலோசனை கொடுத்து அப்சலோமை வழிநடத்தினது யாருன்னா இந்த அகித்தோப்பேல் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த அகித்தோப்பேல் யார்? பத்சேபாளுடைய தாத்தா, சொந்த தாத்தா. பத்சேபாளுடைய அப்பா பேரு எலியாம், எலியாமுடைய தகப்பன் இந்த அகித்தோப்பேல். சோ இந்த அகித்தோப்பேல் இதுக்கு முன்னாடி யார் கூட இருந்தார்னா தாவீது கூட தான் இருந்தார். தாவீதுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒன் ஆஃப் தி வைசஸ்ட் மேன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்னும் வசனம் சொல்லும் பொழுது அவனுடைய ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை போல தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் இருந்தது என்று சொல்லி இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சோ அந்த அளவுக்கு தாவீதோடு இருந்த இந்த அகித்தோப்பேல் திடீரென்று சொல்லி தாவீதுக்கு விரோதமாய் இந்த அப்சலோம் கூட போய் சேர்ந்ததுக்கு காரணம் என்ன? ஏன்னா இந்த தாத்தாவாகிய இந்த அகித்தோப்பேலுக்கு தாவீது ராஜா மேல ஒரு கோபம். என்னுடைய பேத்தியோடைய வாழ்க்கையை கெடுத்து சீரழிச்சிட்டானே, என்னுடைய பேத்தியோடைய ஹஸ்பண்ட் அதாவது உரியாவை இந்த மாதிரி வந்து கொன்னுட்டானே, அவனை சும்மா விடக்கூடாது என்று சொல்லிதான் இந்த அகித்தோப்பேல் இந்த அப்சலோம் கூட சேர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இந்த சம்பவங்களை வைத்து நாம் புரிந்து கொள்கிறோம். ஸோ பத்சேபாளுடைய குடும்பத்தை நம்ம பார்த்துட்டோம். பத்சேபாளுடைய அப்பா தாவீதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சோல்ஜர். பத்சேபாளுடைய சகோதரன் தாவீதுக்கு ரொம்ப நெருக்கமாய் இருந்த ஒரு மனிதன். யாரு? அவனுடைய பெயர் மாகீர். அவன் தாவீதுக்கு சாப்பாடுலாம் போய் கொடுக்குறான். ஸோ சகோதரனையும் இந்த தாவீதுக்கு நல்லா தெரியும். மூன்றாவது, இந்த பத்சேபாளுடைய தாத்தா அகித்தோப்பேல், அவனும் தாவீதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவில் இருந்தவன். அடுத்தது உரியா. இந்த உரியாவும் சும்மா லேசுப்பட்டவன் அல்ல, இவனும் பராக்கிரமசாலிகளில் ஒருவன். யாருக்கு? தாவீதுக்கு. தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து தாவீதை என்ன ஆனாலும் தாவீதை காப்பாற்றுகிற ஒரு ரொம்ப விசுவாசம் உள்ள ஒரு சோல்ஜர் யாரு அப்படின்னா இந்த உரியா. அப்போ உரியாவாகிய இந்த மருமகனாகிய உரியாவும் மாமனாராகிய இந்த எலியாமும் 2 பேரும் பராக்கிரமசாலிகள். அவங்க 2 பேருமே தாவீதுக்கு அவ்வளோ க்ளோஸ் ஆனவங்க. இந்த ராஜா தாவீது இந்த உரியாவை வீட்டுக்கு, அதாவது அரண்மனைக்கு கூப்பிட்டு உங்க வீட்டில் போய் சந்தோஷமா மனைவியோட இருன்னு சொல்லும் போது அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய பெட்டியும் என்னுடைய சகோதரர்களும் அங்கே யுத்தத்தில் இருக்கும்போது நான் மட்டும் எப்படி ராஜா வீட்டில் போய் சந்தோஷமா இருக்க முடியும்? இல்லை, நான் இங்கேயே தூங்குறேன்னு சொல்லி அரண்மனையில் தூங்கல, அரண்மனையுடைய வாசலில் அவன் படுத்து தூங்கினான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸோ இவ்வளோ நல்ல ஒரு குடும்பம். இந்த பத்சேபாளுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் தாவீதுக்கு அவ்வளவு க்ளோஸான ஜனங்க, அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்பாவாகிய எலியாமும் சரி, சகோதரனாகிய மாகீரும் சரி, அடுத்தது தாத்தாவாகிய அகித்தோப்பேல் ஆலோசனை கொடுக்கிறவ, உரியா வந்து இன்னும் க்ளோஸாக இருக்கிறவன். ஸோ இந்த பத்சேபாளுடைய மொத்த குடும்பமே தாவீதுக்கு அவ்வளவு க்ளோஸான நபர்கள் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொண்டு இதற்கு பிறகுதான் நடந்தது என்ன என்று சொல்லி நாம் ஒரு சில காரியங்களை நாம் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அறிந்திருக்கிறபடி ராஜாவாகிய தாவீது மாடிக்கு வந்து வாக்கிங் சாயந்தரம் போயிட்டு இருக்கும்போது இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா சாயந்தரம் குளிக்கிறாங்க. குளிக்கும் போது ராஜாவாகிய தாவீது பார்க்கிறாரு. பார்த்துட்டு ஒரு ஆள் அனுப்பி அந்த குளிச்சுட்டு இருக்கிற அந்த அழகான ஸ்திரீ யாரு என்று சொல்லி விசாரிக்கிறான். விசாரிக்கும் போது வரவன் சொல்றான், குளிச்சுட்டு இருக்கிறது யாரு தெரியுமா? இந்த எலியாமின் குமாரத்தி ஆகிய பத்சேபாள் அப்படின்னு சொல்றான்.
இந்த காரியத்தை சொல்லும் போதாவது தாவீது ஐயோ இந்த எலியாமா, எந்த எலியாம், நமக்கு பர்சனல் பாடி கார்டாக இருக்கிற நம்முடைய பராக்கிரமசாலியாகிய இந்த எலியாமுடைய பொண்ணா, அவளை போய் இப்படி நம்ம பார்த்துட்டோமே, இப்படி யோசிட்டோமே என்று சொல்லி அவன் நினைச்சிருந்தா கூட அந்த காரியம் நடக்காமல் இருந்திருக்கும். ஆனால் தாவீது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ராஜா, நான் அதை செய்வேன், யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது என்கிற ஒரு ஹெட்வெயிட்ல இந்த காரியத்தை அவன் செய்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப ஆட்களை அனுப்பி அவளை என் அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள் என்று சொன்ன உடனே ஆட்கள் போய் பத்சேபா, ராஜா அவனை கூப்பிடாரு வா அப்படின்னு அவள் வந்தால் அடுத்த வசனமே சொல்லுகிறது தவறு நடந்தது, அப்புறம் நடந்த காரியம்லாம் நமக்கு தெரியும். அப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்னா, பாரு ராஜா கூப்பிட்டோன்னா அவள் வாட்டுக்கு வந்துட்டா, வந்து 2 பேரும் தப்பு செஞ்சுட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி திரும்ப வீட்டுக்கு போயிட்டா, பாரு இந்த பத்சேபா எவ்வளோ மோசமான ஒரு ஸ்திரீ இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நடந்த உண்மை என்ன என்று சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா 2 வாய்ப்புகள் இருக்கிறது. முதலாவது, ராஜா கூப்பிட்றாருன்னு சொல்லி வேலைக்காரங்க போய் சொன்னோன்னே இந்த பத்சேபா என்ன நினச்சிருப்பா, அட நம்ம ராஜா, எந்த ராஜா, அட நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்ச ராஜா, நம்ம தாத்தா ஆலோசனை தராரு அந்த ராஜா, அடுத்தது உரியா அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாரு அந்த ராஜா நம்மளை ஏதாவது ஒரு வேலைக்காகவோ இல்லைனா யுத்தத்தில் ஏதாவது ஒரு காரியம் நடந்திருக்கும், என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், ஏதோ அதை குறித்து பேசுறதுக்காக கூப்பிடுறாரு போலன்னு சொல்லி நம்ம ராஜா தானே அப்படின்னு சொல்லி அவள் நம்பி முதலாவது போனாள். இப்போ இரண்டாவது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், சரிங்க நம்பி அங்கே போயிட்டா, ஆனால் அங்கே போனதுக்கு பிறகு இந்த தாவீது அவ கூட தப்பாக நடக்க ட்ரை பண்ணும்போது அது இல்லை என்னால் முடியாது, நான் போகிறேன், நான் இவனுடைய மனைவியாச்சே, நான் இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஓடி இருக்கலாம், போயிருக்கலாம் இல்லையா. அவன் ஏன் அந்த தாவீது கூப்பிடும் பொழுது அவள் போனாள் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனை வச்சு, இன்றைக்கு இருக்கிற நம்மளுடைய கலாச்சாரத்தை வச்சு அந்த காரியத்தை நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது, ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போ கூப்பிட்டு இருக்கிறது யார் என்றால் ராஜா என்பதை மறந்து விடாதீர்கள். ராஜா ஒரு கட்டளை போட்டு அந்த கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படியலனா ராஜா உங்களை கொல்லுவதற்கும் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. அப்போ நம்ம நினைக்கிறத போல இந்த பத்சேபால் கூப்பிட்ட உடனே அவளா இஷ்டப்பட்டு அப்படியே நம்ம ராணி ஆயிரலாம்னு சொல்லி பிளான் போட்டு அப்படியெல்லாம் இல்லை, வேற வழி இல்லை. இப்ப ராஜா இவன் என்ன நினைச்சு போறான்னா, ராஜாவை தர்பார்ல போய் பார்க்கணும். தர்பார்னா மந்திரிகள் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, ராஜா சிங்காசனத்தில் உட்காந்துருப்பாரு. அங்கதான் ராஜா நம்மளை கூப்பிடுறாருன்னு சொல்லி அரண்மனைக்குள்ள போய் தர்பாருக்குள்ள நுழையும் போது அங்க இருக்கிற போர் சேவகன் ஒருவேளை சொல்லியிருப்பான், ஏமா யார் நீ பத்சேபாவா, ராஜா உனக்காக பெட்ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அங்க போய் பாரு. நான் இப்படி சொல்கிறேன்னே நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, பட் இதுதான் ப்ராக்டிக்கலாக நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. உடனே இவளுக்கு புரிஞ்சிருக்காது, ராஜா எதற்கு நம்மளை அவருடைய அறைக்கு பர்சனல் ரூமுக்கு நம்மளை ஏன் கூப்பிடணும், அங்கே போய் நின்னா ராஜா சொல்கிறான் வா. இந்த காரியத்தை அவளால் தட்டி கழிக்க முடியாது. காரணமும் இந்த கட்டளையை சொல்லுகிறது சாதாரண ஒரு மனிதன் அல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை, ராஜா. அவனுக்கு இவளுக்கு அவன் சொல்றத இவளுக்கு இஷ்டம் இல்லைனாலும் இவள் செஞ்சுதான் ஆக வேண்டும். ஸோ இந்த கட்டாயத்தின் நிமித்தம் தான், ஒரு சூழ்நிலை கைதியாக தான் இவள் அந்த இடத்துல போய் மாட்டிக்கொள்ளுகிறாள் ஒழிய நமக்குள்ள கேள்வி எழும்புறது போல இவள் பிளான் பண்ணி திட்டமிட்டு ராஜாவை செடியூஸ் பண்ணி இவளுடைய அழகெல்லாத்தையும் ராஜா கிட்ட காட்டி ராணி ஆகணும் அப்படியெல்லாம் காரியங்கள் நடக்கிறதாக இந்த சம்பவங்களை வாசித்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தா இல்லை என்பதை உங்களுக்கு எனக்கும் புரியும். இது மாத்திரமல்ல, இவள் இப்படி தான் பிளான் பண்ணி தான் ராணி ஆகணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சிருந்தானா பின்னாட்களில் தேவன் இவளை அங்கீகரித்திருக்க மாட்டார். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் பத்சேபாலை எப்படி அங்கீகரித்தார்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு செகண்ட் அப்படியே ஆண்டவர் எவ்வளவு நல்லவரையா, நம்ம யாரையோ எப்படியோ அவ தவறானவள் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவள் நல்லவளாக இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை, இந்த முழு உலகத்தின் காரியமே அவளுடைய சந்ததியிலிருந்து தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நம்ம பின்னாடி பார்க்கும்போது நமக்கு புரியும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த பத்சேபால் வாஸ் a victim, ஒரு சூழ்நிலை கைதி. அவளா விருப்பப்பட்டு விரும்பி இந்த வாழ்க்கை வேணும்னு சொல்லி பிளான் பண்ணியெல்லாம் அவ போல வேற வழி இல்லாம அவ மாட்டிக்கொண்டா ராஜா கிட்ட. இதுதான் நடந்த உண்மை. இப்ப தாவீது மூலமாக இந்த பத்சேபால் பிரெக்னென்ட் ஆகுறாங்க. உடனே அவர்கள் செய்தி தாவீதுக்கு அனுப்புறாங்க, நான் பிரெக்னென்ட்டா இருக்கிறேன், நான் கர்ப்பவதி ஆயிட்டேன்னு சொல்லி. இந்த பத்சேபாலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க அதிக பேசுகிற ஒரு ஸ்திரீ அல்ல. அவங்க வேதத்திலே 4 இடத்துல தான் பேசியிருக்காங்க. முதலாவது தாவீது கிட்ட ஆள் அனுப்பி நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன்னு சொல்லுகிற இடம். இரண்டாவது சாலமனை ராஜா ஆக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது கிட்ட கேட்கறாங்க. மூன்றாவது தாவீது அதுக்கு ஓகே சொன்ன உடனே ராஜாவாகிய தாவீது வாழ்கன்னு சொல்றாங்க. நான்காவது அதோனியாவுக்காக சாலமன் இடத்தில் பரிந்து பேசுறாங்க. இந்த 4 இடத்துல மட்டும்தான் இந்த அம்மா பேசுறதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுல இருந்து அவங்க கேரக்டர் நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பத்சேபாலுடைய கணவனை கொண்டிருக்கிறாங்க, பிள்ளை இறந்துருச்சு. இவ்வளவு அநியாயம் அவளுக்கு இழைக்கப்பட்டாலும் எந்த இடத்துலயும் அவ சண்டை போட்டு
போட்டோ இல்லைனா வாய்ஸ் ரைஸ் பண்ணியோ ராஜாவுக்கு விரோதமாக இப்படி பண்ணிட்டான் ஐயோ அப்படி இப்படின்னு பேசுகிறவர்களாக நமக்கு தெரியவே இல்லை. எல்லா இடத்துலையும் அமைதியாக இருக்கிறாங்க. ஏனென்றால் அவள் தேவனை விசுவாசித்து, தேவன் என் வாழ்க்கையில் நடந்த எல்லா அநீதிக்கும் பதிலாக தேவன் எனக்கு நீதியை சரி கட்டுவார் என்று சொல்லி கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்த ஒரு ஸ்திரீ யார் என்றால் இந்த பத்சேபா. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கானா பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த பத்சேபால் அவளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி கிரியை செய்தார் என்று சொல்லி நான் பார்க்கும்போது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். இப்போ குழந்தை பிறந்துருச்சு. இப்போ நாத்தான் என்கிற ஒரு தீர்க்கதரிசி தாவீதினிடத்தில் வந்து ஒரு கதையை சொல்கிறான். ஒரு பணக்காரர் இருந்தால், நிறைய ஆடுகள் இருந்துச்சு. ஒரே ஒரு ஏழை இருந்தால், அவனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. இந்த பணக்காரன் அந்த ஏழையுடைய ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து கொன்னா அப்படின்னு சொன்னோன்னா தாவீதுக்கு பயங்கரமான கோபம். ஏன் கோபம் அப்படின்னா 2 காரணங்கள். முதலாவது, தாவீதுக்கு ஆட்டுக்குட்டினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவருக்கு முன்னாடி ராஜா வாரதுக்கு முன்னாடி அவன் ஆடுகளை இதை மேய்த்து கொண்டிருந்தான். இரண்டாவது, இவன் ரொம்ப நீதியாக எல்லாருக்கும் கரெக்டாக நீதியை சரி கட்டுகிற ஒரு ராஜா என்று சொல்லி அவனை குறித்து அவன் நினச்சிட்டு இருந்தான். இப்போ இந்த தாவீதுக்கு பயங்கர கோபம் வந்து, யார் அவனை சும்மா விடக்கூடாது அந்த பணக்காரனை அப்படின்னோடனே நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றார், நீதான் அவன், அந்த பாவத்தை அந்த துரோகத்தை செய்தவன் நீதான் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு பிறகு தாவீது உபவாசம் இருந்து மன்னிப்பு கேட்டு தேவனிடத்தில் அவன் வந்து என்னென்ன செய்தான் அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம சங்கீதம் 51 வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ராஜாக்களின் சாமுவேலின் புஸ்தகத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் நம்ம தாவீதுடைய பார்வையிலிருந்து இதுக்கப்புறம் நடக்க போகிறத பார்க்க போகிறதில்ல. நம்ம பத்சேபாளுடைய இடத்திலிருந்து நடந்த காரியங்கள் என்ன என்று சொல்லி தான் நம்ம இந்த புலன் விசாரணையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மோசேவுடைய சட்டம் என்ன சொல்லுகிறது? ஒரு திருமணமான ஆணும் ஒரு திருமணமான பெண்ணும் அவர்கள் ஒரு தகாத உறவுல ஈடுபட்டாங்கன்னா 2 பேரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சட்டமாகிய மோசேவுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். இதனால தான் இயேசுவினிடத்தில் அந்த பாவியான விபச்சார ஸ்திரியை கொண்டு வரும்பொழுது ஆண்டவர் என்ன எழுதினார் என்று சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ மோசேவின் சட்டம் இப்படி சொல்லுகிறது. ஆனால் ஜனங்கள் யாரும் போய் தாவீது இடத்துல, தாவீதே நீ திருமணம் ஆயிட்ட, இந்த பத்சேபாளுக்கு திருமணம் ஆயிருச்சு, நீங்க விபச்சாரம் செஞ்சிருக்கீங்க, 2 பேரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி யாருனாலையும் தாவீது கிட்ட போய் தைரியமா சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, தாவீது ராஜா, அவன் என்ன வேணாலும் செய்வான், என்ன வேணாலும் பண்ணுவான், யாரும் அவனை எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அப்போ ஜனங்களுடைய கோபம் ஆட்டோமேட்டிக்கா யார் மேல வந்திருக்கும்? பத்சேபால் மேலே தான் வந்திருக்கும். இந்த பத்சேபாலுக்கு எங்கெங்க போச்சு அறிவு? இவன் தான் ராஜா, அவனுக்கு வந்து அதிகாரம் இருக்குது, அவனுக்கு வந்து சிங்காசனம் இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ராஜா கூப்பிட தான் செய்வான். இவளுக்கு நான் போக முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அறிவு இல்லையா? இவளுக்கு திருமணம் ஆயிருச்சுல, சொந்த கணவனாகிய உரியாவுக்கு இப்படி துரோகம் செஞ்சுட்டாலே. அது மாத்திரமல்ல, இந்த உரியாவை கொன்னதே இந்த தாவீதாகிய இந்த ராஜா தான், இந்த ராஜாவாகிய தாவீது தான். அவங்க கூடயே போய் 2வது குழந்தையும் பெற்றெடுத்து சாலமனை வளர்த்திட்டு இருக்கிறாளே, இவெல்லாம் எப்படிப்பட்டவ? இவெல்லாம் ஒரு விபச்சாரி, இப்படிப்பட்ட காசுப்பட்டு சொந்த கணவனையே கொன்றவள் அல்ல என்று சொல்லி அந்த சமுதாயம் இந்த பத்சேபாலை எவ்வளவு அசிங்கமா பேசியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாவற்றையும் பத்சேபாலுடைய காதுக்கு வந்திருக்கும், அவ கேள்விப்பட்டிருப்பா. ஆனா நடந்தது என்னன்னா, இவளாக விரும்பி இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவில்லை. இவளாக விரும்பி நான் ராணி ஆகணும்னு கேட்கல. இவளாக விரும்பி ராஜாவின் இடத்தில் போல. இன்னும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடப்பதற்கு இவள் காரணமே அல்ல. இவ கையில் எதுவுமே கிடையாது. ஷி வாஸ் அ விக்டிம். இவள் ஒரு சூழ்நிலை கைதி. ஆனால் இன்னைக்கு ஊரே, உலகமே, இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பேசிகிட்டு இருக்காங்க, எப்படிப்பட்டவ பாரு, காசுப்பட்டு இந்த பதவி காசுப்பட்டு இப்படி பண்ணியிருக்கிறா, இப்படி இவெல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லி கூட அசிங்கமாக பேசுகிற ஒரு சூழ்நிலையில் அவள் இருந்திருக்கலாம். ஆனால் அவள் எந்த இடத்துலையும் அவளுடைய நியாயத்துக்காக போராடவும் இல்லை, யாருக்கிட்டையும் தன்னுடைய நியாயத்தை சொல்லவும் இல்லை. கர்த்தர் ஒருவரே அவளுடைய சூழ்நிலையை அறிந்தார். இப்போ தாவீதும் இந்த பத்சேபாலும் பாவம் செஞ்சது நிமித்தம், இல்லைனா அந்த தவறு செஞ்சது நிமித்தம் ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை பிறக்குது. அது கொஞ்சம் நாளில் வந்து இறந்துருது. இறந்த உடனே தாவீது உடனே எந்திரிச்சு முகத்தெல்லாம் கழுவி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி நல்லா சாப்பிட்றாரு. ஓகே, இது நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நமக்கு தெரியும். ஆனால் ஒரு குழந்தையை இழந்த பத்சேபாலுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அவளுடைய யோசனை, அவளுடைய சிந்தை எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இட் வாஸ் அன் அன்பேரபிள் பெயின். அவளால் தாங்கிக் கொள்ள முடியாத, என் குழந்தைய நான் இழந்துட்டேன், இதில் வந்து என்னுடைய தவறு எதுவுமே இல்லை, நான் இதுக்கு இந்த குழந்தைய, அதாவது யோசிச்சு பாருங்களேன், அந்த செத்த அந்த குழந்தைய கையில் வச்சுட்டு இருக்கும்போது அவள் என்ன யோசிச்சிருப்பா? இந்த குழந்தை ஏன் இறந்துச்சு? இதுக்கு நான் ஏதாவது துரோகம் செஞ்சேனா, நான் ஏதாவது தப்பு செஞ்சேனா, நான் ஏதாவது பாவம் செஞ்சேனா, நான் தேவனுடைய சட்டத்துக்கு விரோதமாய் தேவன் இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை என் குழந்தைக்கு கொடுக்கறதற்கு நான் என்ன செஞ்சேங்கிற எவ்வளோ கேள்வியும் எவ்வளவு ஒரு ஆதங்கமும் இருந்திருக்கும். தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத வலி, அநேக கேள்விகள், குழப்பங்கள். இந்த குழந்தையை இழந்த தாய்மார்களுக்கு வருகிற அந்த ஒரு டிப்ரெஷன் இருக்குது பாருங்களேன், அதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. முதலாவது பார்த்தீங்கன்னா அன்பேரபிள் பெயின்.
அவங்களுக்குள்ள ஒரு துக்கம் இருக்கும், வேதனை இருக்கும், ஒரு குற்ற உணர்வு இருக்கும், ஆத்திரம், பயம், தனிமை, எல்லாவற்றுக்கும் மேலாக தோற்று போய் விட்டோமே என்கிற ஒரு குற்ற உணர்ச்சி. எதில் தோற்று போயிட்டோம்? பிள்ளையை காப்பாற்ற முடியலையே. ஒரு மதரா, ஆஸ் அ மதர் ஐ ஹவ் ஃபெயில்டு. ஒரு தாயாக நான் என்னுடைய டியூட்டியிலேருந்து நான் தவறிட்டேன் என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை நிச்சயமாக உங்களுக்கு இருந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா இந்த பத்சேபால் அல்ல, தாவீதுங்கிற ஒரு மனுஷன். அப்போ பத்சேபாலுக்குள்ள எவ்வளவு கேள்விகள், எத்தனை காரியங்கள் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் தேவன் அவள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றினார். இப்போ குழந்தை இறந்துருச்சு. இறந்த உடனே 24வது வசனத்தில் தாவீது பத்சேபாலுக்கு ஆறுதல் சொன்னான் என்று சொல்லி வாசிக்கிறோம். என்ன ஆறுதல் இந்த தாவீது சொல்லியிருக்க முடியும்? ஒருவேளை இந்த தாவீது அப்படியே அந்த பத்சேபாலை கட்டி அணைத்து, கவலைப்படாதம்மா, பிள்ளை இறந்துருச்சுன்னு கவலைப்படாத, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மளை மீண்டும் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார்னு அவன் சொல்லிட்டு அந்த ஆறுதலின் வார்த்தையை சொல்லும் பொழுது பத்சேபாலுடைய மைண்டுக்குள்ளே என்ன தெரியுமா ஓடி இருக்கும்? ஏண்டா, என் கணவனுக்கு நீ துரோகம் செஞ்ச, என் பிள்ளையுடைய வாழ்க்கையை கெடுத்து அது இன்னைக்கு பொணமாக கிடக்குது, என்னுடைய தாத்தாவாகிய உன்னுடைய க்ளோஸான உனக்கு ஆலோசனை தருகிற என்னுடைய தாத்தாவாகிய அகித்தோப்பேலுக்கு நீ துரோகம் செஞ்ச, என்னுடைய அப்பாவாகிய எலியாம் உனக்கு அவ்வளவு ஒரு பர்சனல் பாடி கார்டாக இருந்தாரே அவருக்கு துரோகம் செஞ்ச, உனக்கு நீ கஷ்டப்படும் போது சாப்பாடெல்லாம் வந்து கொடுக்குறானே அந்த என்னுடைய சகோதரன் அவனுக்கு துரோகம் செஞ்ச, இது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு துரோகம் செஞ்ச, அதற்கு மேலே மோசேவின் கட்டளைகளை நீ மீறி இருக்கிற. ஆனால் இன்னைக்கு வந்து கவலைப்படாதம்மா, அதுமா இதுமான்னு சொல்லி நீ எனக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லி அந்த அம்மாவுக்குள்ள எவ்வளவு ஆத்திரம், எவ்வளவு கோபம். தாவீதை பார்க்கும் போதெல்லாம் உன்னால தானே என் வாழ்க்கை கெட்டுச்சு, உன்னால தானே என் சமுதாயம் என்னை இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகிறாங்க, நீ செஞ்ச ஒரு தவறு நிமித்தம் தானே இன்னைக்கு என் வாழ்க்கை சிதைக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து நான் இன்னைக்கு நின்று கொண்டு இருக்கிறேன். ஒருவேளை நான் வாழ்றது அரண்மனையாக இருக்கலாம், வெளியே வேணா ராணி அப்படின்னு சொல்லி பத்சேபாலை சொல்கிறதாக இருக்கலாம். ஆனால் எல்லாரும் பின்னால் என்ன பேசுகிறதும் அவங்க பார்க்குற பார்வையிலையுமே எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க எனக்கு தெரியலையான்னு சொல்லி ஒவ்வொரு தடவை தாவீதை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்குள்ள எவ்வளவு ஆத்திரம், எரிச்சல், எவ்வளவு ஒரு கோபம், எவ்வளோ ஒரு ஏமாற்றம் இருந்திருக்கும். ஆனால் அவங்க எங்கேயுமே வாயை திறந்து தாவீது கிட்டையோ மற்ற ஜனங்க கிட்டையோ பேசினதாக வசனம் நமக்கு சொல்லவே இல்லை. அவங்களுக்கு இரண்டாவதாக, அதாவது முதல் குழந்தை இறந்துருச்சு, ரெண்டாவதாக சாலமன் பிறக்கிறான். ஸோ இப்போ உயிரோடு இருக்கிறதுல சாலமன் தான் முதல் பையன். இப்போ நம்ம என்ன நினைக்கலாம், இந்த சாலமன் என்கிற பெயர் இந்த தாவீது தற்செயலாக வச்சான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இல்லை, இந்த பத்சேபாலை இந்த தாவீது சந்திப்பதற்கு முன்பதாகவே தேவன் இந்த தாவீதுக்கு வாக்கு பண்ணியிருந்தார், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவன் சமாதானத்தின் பிள்ளையாக இருப்பான், அவனுக்கு நீ சாலமன் என்று சொல்லி பெயரிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முன்னாடியே ஏற்கனவே சொல்லியிருந்தார். எப்போ தெரியுமா? இந்த தாவீது, ஆண்டவரே நான் உனக்கு ஒரு தேவாலயத்தை கட்டணுமேனு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா உன் கையில் நிறைய ரத்தம் இருக்கு, நீ நிறைய பேரை கொண்டிருக்கிற, யுத்தமெல்லாம் செஞ்சிருக்கிற, உனக்கு ஒரு பையனை தருவேன், அந்த பையனுடைய பெயர் நீ சாலமன் வைக்கணும், அவன் காலத்தில் சமாதானம் இருக்கும், அவன் தான் வந்து உனக்கு அடுத்தது ராஜாவா இருப்பான்னு சொல்லி சாலமன் என்கிற பெயரை தானே அவனுக்கு வைக்கணும்னு தேவன் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அந்த காரியத்தை இப்ப தாவீது என்ன பண்றான்னா, சாலமன் என்கிற பெயரை இந்த பத்சேபாலுக்கு பிறந்த இந்த குமாரனுக்கு அவன் சாலமன் என்று சொல்லி பெயரிடுகிறான் என்று சொல்லி இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தாவீதுக்கு கிட்டத்தட்ட 20 பிள்ளைகள் இல்லைன்னா அதுக்கு மேலே கூட இருக்கலாம் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்ப இத்தனை பசங்க, இத்தனை பிள்ளைங்க இருக்கும்போது யாரை நம்ம ராஜாவாக்குறது, அடுத்த ராஜாவாக நம்ம யாரை முடிசூட்டிட்டு போறதுன்னு தாவீதுக்கு கன்ஃபியூஷனே கிடையாது. இல்லைனா தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லி தான் அந்த காரியத்தை அவன் செஞ்சிருக்கணும். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், தாவீது நல்லவனாக இருந்ததுனால தான் தாவீதின் குமாரனாகிய சாலமனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் ராஜாவாக நினைக்கிறோம். இல்லை, இந்த சாலமன் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு காரணம் தாவீது நல்லவனாக இருந்ததுனால அல்ல, பத்சேபால் நல்லவளாக இருந்ததுனால. இந்த பத்சேபால் நிமித்தம் தான் சாலமன் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டான ஒழிய இந்த தாவீது நிமித்தம் சாலமன் ராஜாவாக தேவனால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதை நீங்களும் நானும் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப தாவீது மரித்ததற்கு பிறகு சாலமன் ராஜாவாகிறாரு. இப்ப இந்த சாலமன் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கும் போது ஏதோ ஒரு விஷயமாக இந்த பத்சேபால் அம்மா வந்து சாலமனை பார்க்கும்படி அந்த ராஜாவுடைய தர்பார்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 2 சைடும் மந்திரிகள் இருப்பாங்க, நடுவில் சிங்காசனம் போட்டு ராஜா உட்கார்ந்துருப்பாரு. அந்த ராஜாவாகிய சாலமன், அதாவது அவனுடைய மகனாகிய இந்த இவனை பார்க்கும்படி அவங்க வராங்க. வரும்போது நடந்த காரியத்தை பார்த்தா நமக்கு அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். நடந்தது என்ன தெரியுமா? வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து ராஜாவின் தாயார் தன் வலது புறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான்.
என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ இப்ப ராஜாவாகிய சாலமன் சிங்காசனத்தில் ராஜாவா அப்படியே கம்பீரமா உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு ரைட் சைடில் ஆசனத்தை வைத்து அதுல அம்மாவாகிய பத்சேபாலை உட்கார வைத்தான். ஆசனம் அப்படின்னு இருக்கு, ஆனா இங்கிலீஷ்ல NIV எப்படி இருக்குன்னா த்ரோன் அப்படின்னு இருக்கு. ஸோ NIV இங்கிலீஷ்ல மட்டும்தான் அப்படி இருக்கானா இல்ல, எபிரேய பாஷையில், அதாவது வேதம் எழுதப்பட்ட மூல பாஷையில் எப்படி இருக்குன்னு பார்த்தா த்ரோன்னா சிங்காசனம். அப்போ ராஜாவாகிய சாலமனுக்கு ஒரு சிங்காசனம், பக்கத்திலேயே பத்சேபாலுக்கு இன்னொரு சிங்காசனம் வைத்து அந்த சிங்காசனத்தில் நீங்க உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு பத்சேபால் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் உயர்ந்த ஒரு இடத்தில் இருக்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க, கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக இல்லை கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பதாக இந்த பத்சேபாலை யார், எந்த தேசத்தின் ஜனங்கள், வேலைக்காரர்கள், போர் வீரர்கள் எல்லாரும் அட காசுப்பட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டாலே, இவ ராஜா கூப்பிட்டோன்னு இப்படி போயிட்டாலேன்னு சொல்லி அவள் சூழ்நிலையே தெரியாமல், அவளுக்கு நடந்த காரியங்கள் தெரியாமல், அவளை அசிங்கமாய் அவளை ரொம்ப மோசமாக பேசின ஜனங்கள் மத்தியில் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சிங்காசனத்தை போட்டு ராஜாவுக்கு பக்கத்தில் குயின் மதர் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுத்து ஒரு ராஜ தாயாக அவளை அமர வைத்து கர்த்தர் கனம் பண்ணினார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இதோட முடிஞ்சிச்சா அவள் வாழ்க்கை அப்படின்னா இல்லை. இதற்கு பிறகுதான் நமக்கு பெரிய ஒரு ஆச்சரியம், நான் வீடியோவோட ஆரம்பத்திலே சொன்ன பிரகாரம் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. இந்த சாலமனுக்கு பிறகு இந்த பத்சேபாலுக்கு இன்னும் 4 பசங்க பிறக்கிறாங்க. அதுல ஒருத்தன் யார் என்றால் நாத்தான். ஸோ சாலமன் மூலமாக இயேசுவின் வம்சாவளியை அப்படியே நம்ம ட்ராக் பண்ணிட்டு போனோம்னா சாலமன், ரெஹோபியாம், அப்படியே நம்ம கீழே போனோம்னா யோசேப்ல போய் முடியும். அப்ப இயேசுவுடைய வம்சாவளி மத்தேயுல பார்க்கிற பிரகாரம் இந்த சாலமன் வழியாக வந்தது. சாலமன் யாருடைய பையன்? பத்சேபாலுடைய பையன். இப்போ புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் 2வது வம்சாவளியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது லூக்கா 3வது அதிகாரத்தில். அது யாருடைய வம்சாவளி என்றால் மரியாளுடைய வம்சாவளி. இந்த மரியாளுடைய தகப்பன் யாரு? ஏலி. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம மேலே பார்த்தோம் அப்படின்னா இந்த பத்சேபாலுக்கு அடுத்ததாய் பிறந்த இந்த நாத்தான் மூலமாய் வந்த அவனுடைய சந்ததியில் வந்தவங்க தான் யாருன்னா மரியாள். அப்போ பத்சேபாலிலிருந்து இரண்டாக பிரிகிறது. ஒரு பையன் சாலமன், இன்னொரு பையன் நாத்தான். சாலமன் வழியாக வந்தது தான் யோசேப்பு. இன்னொரு பக்கம் நாத்தான் வழியாக வந்தது தான் யாருன்னா மரியாள். இந்த யோசேப்பும் மரியாளும் அநேக ஆண்டுகள் கழித்து திருமணம் செய்கிறார்கள். அவர்களை நம்பி இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் நீங்க தான் என்னை வளர்த்த வேண்டும் என்று சொல்லி அந்த மரியாளுடைய கற்பத்தில் உண்டாகி அவர்களிடத்திலிருந்து வந்தவர் தான் யாருன்னா நீங்களும் நானும் மேசியா என்று அழைக்கிறோமே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப யாரெல்லாம் இந்த பத்சேபாலை தவறானவள் என்று சொன்னார்களோ, யாரெல்லாம் இந்த பத்சேபால் ஒரு விபச்சாரி, காசுக்காக எதையும் செய்ய துணிந்தவள் என்று சொல்லி அவளுடைய பின்னணி என்ன, ஏன் இப்படிலாம் நடந்துச்சு, ஏன் அவள் ராஜா கூப்பிட்டோன்னு போனான்னு எதுவுமே தெரியாமல் வாய்க்கு வந்தபடி பேசி அவளை தூற்றினார்களோ, அவளை ரொம்ப மோசமாக பேசினாங்களோ, அவர்கள் முன்பதாகவே இந்த பத்சேபாலை சிங்காசனத்தில் அமர வைத்து கர்த்தர் அவளை கனப்படுத்தினது மாத்திரமல்ல, அநேக ஆண்டுகள் கழித்து இயேசுவை இந்த பூமிக்கு வரும்பொழுது பத்சேபா உன்னுடைய 2 பசங்களுடைய சந்ததியிலிருந்து வருகிற யோசேப்பையும் மரியாளையோடைய அவங்க குடும்பத்தில் நான் பிறந்து அவங்க தான் என்னை வளர்த்த வேண்டும், அதற்காக நானே உன்னுடைய குடும்பத்தில் வருவேன்னு சொன்னது யாருன்னா சாதாரண ஒரு மனிதன் அல்ல, இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அப்போ இதுவரையும் நாம் செய்த இந்த புலன் விசாரணை, இந்த பின்னணி, இந்த பேக்ரவுண்ட் ஸ்டடி எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு காரியம் நல்லா புரிகிறது. இந்த பத்சேபால் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு வேணுக்குனே அப்படி ராஜாவை செடியூஸ் பண்ணணும், இல்லைனா ராஜாவை நம்ம மயக்கணும்னு சொல்லி தன் அழகை காட்டுவதற்காக அவர்கள் அப்படி குளித்தார்கள் இல்லை. ஒருவேளை அப்படி அவர்கள் செய்திருந்தார்கள் என்றால் தேவனாகிய கர்த்தர் பத்சேபாலை அங்கீகரித்திருக்க மாட்டார், இயேசு இந்த பத்சேபாலுடைய சந்ததியில் பிறந்திருக்க மாட்டார் என்று சொல்லி நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அப்போ அவங்களுக்குள்ள அந்த இன்டென்ஷன் இல்லை. அடுத்தது இந்த நாத்தான் தீர்க்கதரிசி ராஜாவாகிய தாவீதின் இடத்தில் அவன் சொல்றான், ராஜா நீதாண்டா அவன் அப்படின்னு சொல்லும் பொழுது பத்சேபாலை குறித்து நாத்தான் ஒரு வார்த்தை கூட சொல்லல. பத்சேபாலை அவன் எந்த விதத்திலையும் எந்த இடத்துலையும் அவன் கண்டிக்கவும் இல்லை, அவன் குற்றச்சாட்டவும் இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது இந்த இவளுடைய சந்ததியில தான் இயேசுவும் வருகிறார். அப்ப இந்த காரியத்தை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த புலன் விசாரணையோடைய இந்த இன்வெஸ்டிகேஷனுடைய முடிவு என்ன அப்படின்னா, நாம் இத்தனை ஆண்டுகளாக நினைக்கிற பிரகாரம்
பிரகாரம் பத்சேபால் ஏதோ கூப்பிட்டோன்னு போனவர்கள் அல்ல. ஏதோ காசுக்கு ஆசைப்பட்டு தாவீதுகிட்ட போய் அவர்கள் சவரான உறவு வச்சு அதுக்கப்புறம் அப்படியே அப்படியெல்லாம் இல்லை. இந்த பத்சேபால் நல்லவள். இந்த பத்சேபால் கர்த்தரை நம்புகிறவள். அவள் தனக்காக எந்த இடத்துலையும் பேசவே இல்லை. 4 இடத்துல தான் பேசினாய். அவளுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றின தேவன் இன்றைக்கு பத்சேபாலை போல சூழ்நிலை கைதியாக ஒருவேளை உங்கள் குடும்பத்திலேயோ உங்கள் வாழ்க்கையிலையோ உங்கள் லைஃப்பில் எங்கே நீங்கள் சூழ்நிலை கைதியாக நான் மாற்றிக்கொண்டு இருக்கிறேன், என்னால் எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல, எனக்காக யாரும் பேசவும் முடியாது, நானும் பேச முடியாது, பேசினா பிரச்சனை வேற மாதிரி பயங்கரமாக போயிடும் சொல்லி பயந்து போய் ஒருவேளை பத்சேபாலை போல நீங்கள் தேவனை நம்பி உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நோ மேட்டர் நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையின் கைதியாக நாம் மாட்டிக்கொண்டு இருந்தாலும் சரி, உங்களுக்காக பத்சேபாலுடைய தேவன் இருக்கிறார். பத்சேபாலை அங்கீகரித்து அவளை உயர்த்தி மேன்மைப்படுத்தினது போல உங்கள் வாழ்நாட்களிலேயே நிச்சயமாய் பத்சேபாலுடைய தேவன் நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம குடும்பத்திற்கும் நீதியை சரி கட்டுவார். நிச்சயமாய் நமக்கு நியாயத்தை செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். நிச்சயமாக இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று சொல்லி மிகுந்த தாழ்மையோடும் பயத்தோடும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் இன்னொரு பைபிள் ஸ்டடியில் நாம் இணையலாம். இந்த புலன் விசாரணையின் முடிவில் பத்சேபால் மேலே எந்த குற்றமும் எந்த தவறும் நாம் இத்தனை ஆண்டுகளாய் நினைத்தது போல இல்லை. அவர்கள் நல்லவர்கள் என்கிற ஒரு முடிவுக்கு தான் இந்த இன்வெஸ்டிகேஷனுடைய முடிவில் நாம் வருகிறோம். அவர்கள் நல்லவர்களாய் தேவனை நம்பினது போல நாமும் நல்லவர்களாய் தேவனை நம்புவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.